PKN சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் பாதுகாப்பு பொதுநல சங்க துணைத் தலைவர் சி. கதிரவன். இப்போ ஏன் இந்த பேட்டி கொடுக்குறேன்னா, நேர்காணல் கொடுக்குறேன்னா, 13ஆம் தேதி முன்ன ராஜாஜி நகர் குடியிருப்போர் நல சங்கத்திலிருந்து ஒருத்தர் பேசியிருக்காரு. அவர் சங்கத்தோட பேர் அவருக்கு தெரியல. அவர் சங்கத்தோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் ராஜாஜி நகர் குடியிருப்போர் சங்கம். ஆனால் சங்கம் காலாவதி ஆகி போச்சு. இப்போ அவர் இடையில என்ன சொன்னார்? திருவொற்றியூர் ராஜாஜி நகர் பொதுநல சங்கம். பொதுநல சங்கம்ன்றது எங்க சங்கம், சரியா? இது நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அவர் முதல்ல பேசுறதே தப்பு. அந்த சங்கத்துல வச்ச குற்றச்சாட்டுலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ உங்க சங்கத்துல நீங்க வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் அட்டைக்கு உண்டான காசு 20,000 30,000 வாங்குறீங்களா? இல்லை, நாங்கள் 20,000 30,000 கேட்டு வாங்குறது இல்லை. இப்போ நீங்கள் ஊருக்குள்ள வந்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த போலீஸ் பூத் ரெடி பண்ணதெல்லாம் எங்கள் நிர்வாகிகள் ஒரு 10 பேர் சேர்ந்து கை காசு போடுங்க போலீஸ் பூத்தில் ரெடி பண்ணோம். அப்போ மக்கள்கிட்ட நாங்களும் சங்கம் அந்த உறுப்பு அட்டைலாம் போடுறோம் வாங்கன்னு சொல்லி பேசுறதுக்கு இப்போ திருப்பி இடம் பிடிச்சி நம்ம அட்டை போடுறாங்க. போடுறவங்ககிட்ட இந்த டொனேஷன் உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். எல்லா தெருவும் கேமரா போடுவோம். தெருவில் நிறைய அடிப்பம்பு பழுதுல இருக்குது. அந்த பழுது அதெல்லாம் பழுது பார்த்து புது பம்பாக போட்டு தருவோம் சொல்லி 4 கோரிக்கை வச்சோம்னா அவ்வளோ சரி கண்டிப்பாக எல்லாம் முடிஞ்சு தரோம். ஒரு 1000 2000 5000 கூட தருவாங்க. அதை வச்சு நாங்கள் மக்களுக்கு தேவையானது கேமரா நேரத்தில் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அந்த சங்கத்து சார்பாகவும் கேமராலாம் ஏற்கனவே 2015 போட்டிருக்காங்கல்ல? இல்லை, 2015 போட்டது 3 பாயிண்ட்ல தான் போட்டாங்க. 2015 அவன் சங்கம் அவர் அப்பா வரும்போது 2000 வந்தார் சங்கத்துக்கு. ஒரு 15 வருஷம் கழிச்சுன்னா அவங்க கேமராவை போட்டாங்க. அதுவும் ராதாகிருஷ்ணன் தெரு ஒன்று போட்டாங்க, ஒரு கோயிலான ஒன்று போட்டிருக்காங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு இறக்கத்தில் ஒன்று போட்டாங்க. 3 பாயிண்ட் தான் போட்டது. அந்த 15 வருஷத்துல நம்ம செஞ்சதுன்னா அதுதான். அது போயிருச்சு. அது மெயின்டைன் பண்ணணும். நம்ம சங்கம் தான் நம்ம நன்கூட நிறைய பேர் வந்து தருவாங்க. தரும்போது அதை வாங்கி நம்ம அந்த கேமராலேருந்து எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது சங்கத்தோட இது. இப்போ அவங்க கோவில்லாம் கட்டி இருக்காங்க இல்லையா? அப்போ கோவில் கட்டுறதும் வந்து அந்த ஊர்ல வந்து அவங்க வாங்கின நன்கொடை அதெல்லாம் வச்சுதானே கட்டி இருப்பாங்க. சாதாரணமா கட்ட முடியுமா? இல்ல, கோயில் வந்து 2002 அப்பவுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி முருகேசனோட தலைவராக இருந்தாரு, குருசாமி இருக்கும் போதே கட்டிட்டாங்க. இவங்க கட்டினது என்னன்னா, அந்த ஃப்ரண்ட்ல ஒரு கோபுரம் மட்டும் தான் கட்டினது. இந்த கோபுரம் கட்டி 20 வருஷம் இவருக்கு நன்கொடை கொடுத்த காசு இன்னும் கணக்கு வழக்கு கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சங்கம் ஆரம்பிச்சு 4 மாசம் தான் ஆகுது. இந்த 4 மாசத்துல நீங்க என்னென்ன பண்ணீங்க, எத்தனை பேர் உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க, உங்ககிட்ட எத்தனை பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க, அது தூக்கிட்டே போடுவோம். பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, அவர் 2024 யார்கிட்ட என்ன டொனேஷன் வாங்கியிருக்காங்க, என்ன செலவு பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் அவங்க கொடுக்க முடியுமா கேளுங்க. இப்போ அந்த சங்கத்துல செயல்பாடு இருந்ததுனால தானே 25 வருடம் வந்து அந்த சங்கம் செயல்பட்டு இருக்கு. இல்லை, அந்த 25 ஆண்டு காலமா அந்த மக்கள் வசிக்கிற மக்கள் வேதனையாக வகிச்சாங்க. அது மக்கள் உட்பட உங்களுக்கும் தெரியும். நம்ம இப்போ ராஜாஜி நகர்ல இப்போ காரி நகருக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்க ஒரே காரணம், 1க்கு 3 சங்கம் போட்டி போட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ நம்ம இதில் ஒரே சங்கம் வேலை செய்யற எந்த வேலையும் சேர்ந்து கிடையாது. வர்றது வீட்டில இருந்து வர்றது கார் எடுத்துட்டு போயிடுறது. இப்போ ஊருக்குள்ள வசிக்கிற ஒரு தலைவர் இருந்தாதான் மக்களோட குறைபாடு என்னன்னு தெரியும். வேலை செய்யாமையா அவங்க வந்து போயிட்டு இந்த மின்சாரத்துறைக்கு போய் லெட்டர் கொடுத்துருக்காங்க, மற்ற விஷயங்கள் அத்தனைக்குமே லெட்டர் கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறைக்கு எப்போ லெட்டர் கொடுத்தாங்க? அவர்தான் அவன் பேட்டிலே சொன்னாரு. அவருக்கு கொடுத்து மின்சாரத்துறைக்கு லெட்டர் கொடுத்து 9 மாசம் ஆச்சு. இப்போ நாங்கள் சங்கம் ஆரம்பிச்சு 4 மாசம் ஆகுது. நாங்கள் 4/5/2025 சேர்மன்கிட்ட மனு கொடுத்தோம் டிரான்ஸ்பர் ஆகணுன்ட்டு. அது 6ஆம் தேதி எம்பி கொண்டு போய் மின்வாரிய தலைவர்கிட்ட போய் மனு கொடுக்குறாரு. நாங்கள் கொடுத்த எந்த தெரு, காமராஜர் தெரு, பக்தவச்சலம் தெரு, முத்துராமலிங்க தெரு, காமராஜர் தெரு, இது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்து அந்த தெரு தான் வந்திருக்கு. அது வேணா என் ஆதாரம் நான் காட்டுறேன். இப்போ இந்த இலவச அட்டை போடுறான்னு சொல்லிட்டு அவரு பேட்டியில சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்க இலவசமா வந்து மக்களுக்கு வாங்கறதுக்கோ விற்கிறதுக்கோ அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு நீங்களும் இலவசமா தருவீங்களா? இலவசமா இல்லை, அதான் சொல்றேன். காசு வந்து நீங்க கொடுக்கணும் கட்டாயம் என்று நம்ம சங்கத்தை பொறுத்தவரைக்கும் கிடையாது. கட்டாயப்படுத்தி வாங்குறதுலாம் கிடையாது. நான் இப்போ கேமரா போடணும்னா இப்போ ஒரு சங்கம் ஆரம்பிச்சுன்னா ஒரு 10 நிர்வாகியும் பொது மக்கள் சேவை சொல்லி இறங்கி வேலை செய்ய ரெடி. அதுக்கிட்டு நம்ம சம்பாதிக்கிற கஷ்டம் கேமரா எல்லாத்தையும் நம்ம ஒரு கேமரா சாதாரண செட்டிங் பண்ணால் 23,000 செலவாகுது. எல்லா செலவும் நம்மளே உட்பட்டு அதில் இறங்கி வேலை செய்யணும். வெள்ளி மண்டலத்துலேருந்து எல்லாமே நம்ம பண்ணி ஒரு 23,000 செலவாகும். இந்த 23,000 நம்ம ஒரு 10 நிர்வாகி வந்திருக்காங்க. நிர்வாகி ஒவ்வொரு 1000 கூட 2000 கேட்க முடியாது. நீங்கள் மக்கள் கொடுக்குறீங்க, அதை நாங்கள் பண்ணுறோம். இப்போ நாங்கள் 2 இடத்துல போட்டதை பார்த்து இப்போ எங்களுக்கு முதல் நாள் கூட ஒரு ஆள் வந்து நன்கொடை கொடுத்துருக்காங்க, 1000 கொடுத்துட்டு போயிருக்காங்க.
இப்ப நீங்க முழுக்க முழுக்க சம்பாதிக்கதான் சங்கமே ஓபன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் சொல்றேன், நான் இப்ப 4 மாசம் ஆச்சுன்றேன். நான் ஒரு நோட்ல ரெக்கார்டு எழுதி வச்சிருக்கேன், ரெக்கார்டு போய் காட்டுறேன். அது சம்பாதிச்சிருக்கேன்னா செலவு பண்ணுறது தெரியும். இப்போ சங்க ஆரம்பிக்கிறது ஸ்டேஜ் எல்லாம் போட்டு சங்க ரீச் பண்ணி எந்த காசு வச்சு போடணும், எல்லாம் உழைப்பு எனக்கு சொந்த காசு, யாரையும் அடிச்சு போன காசு கிடையாது. சங்கம் மூலியமா என்ன ஒரு சாதனை பண்ணலாம் நீங்க சங்கத்தை ஓபன் பண்ணி? இல்ல சங்கம் வந்து உள்ள என்ன தவறுகள் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கொசு மருந்து அடிக்கணும்னா சங்கம் இப்போ இப்போ இன்னைக்கு கூட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்துட்டு ஒரு மெசேஜ் வந்துருக்கான், ஈபியில வந்து வேப்ப மரம் வயல் கட்டிட்டு இருக்கு, கட் பண்ணி கொடுங்கன்றாங்க. இது ஒரு சங்கன்றவங்க எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க மக்கள். இப்போ சாதாரணமாக இருந்தால் கோரிக்கை வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இப்போ ரோடு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, ரோடு விஷயம் சரி. இப்போ கவர்மெண்ட் ரூல் படி பார்த்தீங்கன்னா இப்போ தாரை மட்டும் எடுத்துட்டு போடணும். இது நம்ம பள்ளமான பகுதி, இது ஏன் தார் எடுக்குது? ஆனால் அவங்க கான்ட்ராக்ட்காரங்க கொடுக்கப்பட்ட ரூல் இதுதான், தாரை எடுத்துட்டு கீழே இருக்க அந்த பிசி சொல்லி அதை விட்டுட்டு போடணும். இந்த மாதிரி ஏதாவது தவறு நடந்தால் நாங்கள் பார்ப்போம், கான்ட்ராக்ட்காரங்க கண்காணிப்போம். இது சங்கம் மூலியமா போடலாம். இது தனிப்பட்ட நபர் போய் கேள்வி கேட்க முடியாது. கேட்டா நான் இந்த ராஜேந்திர சங்க துணைத் தலைவர் வந்திருக்கேன் சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவான். ஒரு தனிப்பட்ட நபரை கேள்வி கேட்டால் போராட்டு போயிடுவான். இப்போ இந்த 25 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச சங்கம் எவ்வளவு இன்னல்கள்ல பார்த்துருக்கோம் இல்லையா? உண்மைதானே அது? இல்ல இந்த ஊர்ல இருந்தாலும் இன்னல்களை பார்ப்பாங்க, ஊர்ல இல்லையா அவங்க? இல்ல சங்கம் வச்சதுல இருந்து அவங்களுடைய 25 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஊர் உருவாக்கத்துக்கும் அவங்க ஒரு பாடுபட்டிருப்பாங்க இல்லையா? ஒரு ஒரு கோட்பாடுகள் ஒரு ஒழுங்குக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு சில வருடங்கள் ஆயிருக்கும் இல்லையா? அப்பெல்லாம் வந்து அவங்க எந்த அளவுக்கு ஒரு தீவிரமா இந்த ஊரை காப்பாற்றணும் இந்த ஒரு முயற்சியில இருந்திருப்பாங்க. இப்ப எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சங்கம் ஓபன் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அவங்க எந்த சங்க சார்பா மக்களுக்காக எந்த முயற்சி 25 ஆண்டு காலமா அவங்க எடுக்கல. தலைவரா இருக்காரு. ஆமா, தலைவர் சங்க எலெக்ஷன் வச்சு தலைவர் ஆனாரா? இப்போ எலெக்ஷன் வச்சா நீங்க போட்டியிட தயார்? கண்டிப்பா. இப்ப தொடர்ந்து அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த 25 வருடங்களுக்கு முன்னாடி வெறும் தனியா இருந்திருக்கும் ராஜாஜி நகரு. அப்போ இதுல இந்த இடத்துல எவ்வளோ இந்த ரப்பீஸ் அடிக்கிறதுல இருந்து மக்கள் வந்து கொண்டு வந்து இங்க வந்து அமர வைக்கிறதுல இருந்து எவ்வளவோ இந்த அந்த சங்கம் வந்து செயல்பாடு இருந்திருக்கும் இல்லையா? இல்ல சங்கம் மறக்க முடியுமா உங்களால? சங்கம் என்ன செயல்பாடு இருந்துச்சுன்னா இடம் வாங்கிக்கிறதா செயல்பாடு இருந்துச்சு தவிர ஒரு ரோட்டுக்கு ரப்பீஸ் கொட்டுறதோ இல்ல மக்களுக்கு ஒரு உதவி செய்யறதோ இது வரைக்கும் எனக்கு தெரியும். நான் இந்த ஏரியா 32 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் அதை பார்த்தது இல்லை. ஆனா இவங்களுக்கு முன்னாடி இருந்த சங்கம் 2098 வரைக்கும் ஒரு 4 வருஷம் காட்டி எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துல இருந்து முருகேசன் ஒருத்தர் அப்பவே பட்டாக்களை முயற்சி பண்ணாங்க, 98 காலகட்டத்திலே பண்ணாங்க. இவங்க வந்து எது வரைக்கும் ஒன்றும் போனல ஒரு ரோடுக்கு ரப்பீஸ் அடிக்கல. அதுக்கு முன்னாடி ரோடு போடணும்னு சொல்லுவாங்க, ரப்பீஸ் மண் அடிக்கும் போது 2 கட்டியை போட்டு பள்ளமா இடத்துல 2 கட்டியை போட்டு போடுவாங்க. அந்த அப்போ இருந்த நிர்வாகம் நான் சின்ன பிள்ளை இதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ இருக்க நிர்வாகம் காசை கொடுத்துட்டு போடுவாங்க. செயல்பாடு பண்ணியிருந்தா நாங்களே பின்னாடி நிற்க ரெடி. அது முதல்ல நிறைய வாட்டி கோரிக்கை வச்சு அவங்க செயல்பாடு பண்ணலை, அதனால நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ இந்த சங்கம் அதாவது புதிய சங்கம் நீங்க ஆரம்பிச்சிருக்க பொதுநல சங்கம் வருங்காலத்துல மக்களுடைய பயன்பாட்டுக்கு எப்படி உதவும் நினைக்கிறீங்க? இல்ல மக்கள் அடிப்படை வசதி என்ன நம்ம கிட்ட குறை சொன்னாலும் பண்ணி போயிடுவோம். இப்போ ஒரு பம்பு ஃபால்ட்னா கூட உடனே நடக்காது. இப்போ நீங்க சங்கத்திட்ட முறைக்குன்னா உடனே பம்பு மாற்றி தர்றதுல சங்கத்தின் மூலியமா அதான் வர நன்கொடை வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணாமல் இல்லை, வரைக்கும் 6 பம்பு மாற்றி கொடுத்துருக்கோம். அது மக்கள்கிட்ட நீங்க போய் கேளுங்க சொல்லுவாங்க. வாய்ஸ் பேர்ல மாற்றி கொடுத்துருக்கோம், சாசித் பேர்ல மாற்றி கொடுத்துருக்கேன், முத்துராமலிங்க தெரு, கிருபானந்த தெரு. இதெல்லாம் வந்து அரசாங்கமே பண்ணுமே. இல்ல நீங்க முறையிட்டா இந்த அரசாங்கமே பண்ணுமே. இல்ல அரசாங்கம் பம்பு மாத்துறது, இந்த ரோடு விஷயம் இதெல்லாம் வந்து கவுன்சிலர் இருக்காரு, சேர்மன் இருக்காரு, எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்களே, அவங்களே பண்ணுவாங்களே. சங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல எப்படி சொல்றதுன்னா முறையீட்டு பண்ணா இப்போ ஒரு வாரம் காலக்கெடு கேட்பாங்க. மக்கள் அவசரப்படும் போது சங்கத்து மூலம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். மக்கள் குறைத்தேர்க்கு நான் சங்கம் ஆரம்பிச்சிருக்கேன் சொன்னா உடனே பண்ணி கொடுத்தா எங்க வேலை. இப்ப பணம் இல்லாம வந்து சங்கத்தை எப்படி நீங்க ரன் பண்ண முடியும்? பணம் இல்லாம அவங்க கேக்குறது மக்கள் பயன்பாட்டுக்கு கேக்குற அத்தனை விஷயம் நீங்க எப்படி பண்ண முடியும்? இல்ல நான் இப்போ இடையில ஒரு இடத்துல பம்பு உடஞ்சு போச்சு, சங்கத்துல காசு இல்ல, நான் ஒரு 1000 ரூபாய் போட்டு பண்ணி கொடுக்க செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலை கை காசு போட்டு பண்ணதான் செய்வேன். அதான் கேக்குறேன். கவர்மெண்ட் இருக்கு, பண்றதுக்கு கவர்மெண்ட் இருக்கு, இதுக்கு டிஇ இருக்காரு, கவுன்சிலர் இருக்காரு, உங்க யாரோட கவுன்சிலர் இருக்காரு, இவர்கிட்ட முறையிட்டாவே அவரே பண்ணுவாரு. உங்க கை காசு போட வேண்டிய அவசியமே இல்லையே. எங்க முறை அவர்கிட்ட கவுன்சிலர் இருக்கியா? அது கவுன்சிலர் தான் நம்ம சங்கம் ஆரம்பிச்சது பிடிக்கலையா? அவங்களால தானே சங்கம் ஆரம்பிக்கும் போது பிரச்சனை பண்ணது. ஏடிஎம் காரில் தானே வந்து சொன்னாங்க பிரச்சனை பண்ணது ஆரம்பிக்க கூடாதுன்ட்டு. அப்புறம் அவருக்கு போயிட்டு எப்படி முறை இருக்கும்? இப்போ அப்போ யாருக்கிட்டதான் நீங்க போய் முறை? இல்ல நான் அதிகாரிகிட்ட முறை, சங்கன்ற முறையில துணைத் தலைவர் பேசுறேன், தலைவர் பேச சொல்லி முறையில தான் செய்யறோம்.
அது ஒரு வார காலம் ஆகும் பட்சத்தில் எங்க சங்கத்து மூலியமா மக்கள் கோரிக்கை உடனே நிறைவேற்றி தருவோம். மாமன்ற உறுப்பினர் சொல்லி தானே அவரு வந்து கோரிக்கை வச்சதுனால தானே இலவச அட்டைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப மாமன்ற உறுப்பினர்கிட்ட நீங்க போய் கேட்டா அவர் பண்ணாமையா இருப்பாரு. இல்ல அதுதான் கேட்கிறேன். மாமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்து 3 ஆண்டு காலம் ஆச்சு. அந்த 3 ஆண்டு காலமா அவர் ஏன் கோரிக்கை வைக்கல? இப்ப நான் சங்கம் ஆரம்பிச்சு 4 மாசத்துல ஏன் கோரிக்கை வச்சாரு? அப்ப எங்க சங்கத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி ஏடிஎம் மீட்டிங்லயே எங்க சங்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டிங்ல வருத்தப்படாத வாலிபர் சங்கம்ட்டு அவங்க பேசுறவங்க தான் கவுன்சிலரும் சரி, இன்னைக்கு அவங்க சீனிவாசனும் சரி எங்க சங்கத்தை பார்த்து வருத்தப்படுறாங்க. வளர விட்டது தப்பு, வருத்தப்படுறாங்க. அவங்க சொன்னது தப்பு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சொல்லி கண்ணன் பேசின வட செயலாளர் கண்ணன் பேசியிருக்காரு. இப்ப இந்த சங்கத்தை பார்த்து தான் 2 பேரும் வருத்தப்படுறாங்க. யார் யாரு? கவுன்சிலரும் தான். கவுன்சிலர் இந்த 3 சங்க தலைவர்கள் எல்லாமே. இப்ப அங்க 25 வருஷத்துல எல்லாருக்கிட்ட மனு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்போ அவர் சொன்ன மாதிரி குப்பன் அவர் தான் வந்து ரோடு போட்டிருக்காரு, எல்லா பயன்பாடுகளும் பண்ணியிருக்காருன்றாரு. அவரு முயற்சி பண்ணாம இல்லையா அந்த சங்கம்? ஆமா, சங்கம் முயற்சி பண்ணாருன்னா இப்போ அவரு ஏடிஎம் அவங்க அப்பா வந்து ஏடிஎம்ல இருந்தாரு. அதனால குப்பனுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணதான் செஞ்சாரு. பண்ணாம இல்லை, ஆரம்ப காலத்துல பண்ணாங்க. இப்போ நாங்க வந்திருக்க 10 வருஷமா எங்க ஆட்சியில் இருந்தாங்க, எந்த ரோடும் போடல. இப்போ இந்த அரசாங்கம் தான் வந்து பண்ணுது. இப்ப நீங்க தான் முன்னாடி சொன்னீங்க எதுவுமே அந்த சங்கம் பண்ணல அப்படின்னு. ஆனா பண்ணதான் செஞ்சாங்கன்னு நீங்க இப்பதான் சொல்றீங்க. இல்ல, சங்கம் பண்ணல, எம்எல்ஏ அவர் இருக்கும்போது பண்ணாரு. அதுதான் இவங்க போயிட்டு அதை கோரிக்கை வைக்காமையா பண்ணுவாங்க. இவங்க எங்க கோரிக்கை வச்சிருக்காங்க? சங்கம் கோரிக்கை வைக்காமையா இருந்தது, தெருவுக்கு ரோடு வேணும், தண்ணி வேணும் அப்படின்றத கேட்காமையா பண்ணி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கோரிக்கை வச்சதா எனக்கு தெரியாது. கோரிக்கை வைக்கல, அது மக்களுக்கு தெரியும். இவங்க நினைச்சிருந்தா 2000 2005 பட்டா வாங்கிருக்கலாம். இவங்க வாங்கல. வாங்கினா இங்க அட்டப்பட முடியாது. இப்ப நீங்க முன்னாள் தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, கடைக்கால் போடும்போது உங்க சங்கத்துல இருந்து யாரும் வந்து பேசுறது இல்லை, தளம் போடும்போது வந்து இங்க சந்தா கட்டல, அதை கட்டல, இதை கட்டல நீங்க கேள்வி கேட்கிறேன்றீங்க. அது வந்து தவறு. அவங்க வந்து கடைக்கால் போடும்போது இல்லை, நீங்க ரோட்ல அந்த வீட்டுக்கு நேரம் மண்ணு போட்டாலும் வந்து நின்றுவாங்க. இது அந்த சங்கத்தில் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இது ஒன்றும் இல்லை. அவர் இப்போ எங்ககிட்ட பேட்டி எடுத்தீங்களா, இதே நாளைக்கு உங்க பிகேஎன் சேனல் மூலியமா இப்போ ஒரு 36 பேர் இருக்குன்றல, அதுல ஒரு 10 பேர் மட்டும் போய் கேளுங்க அந்த சங்கத்தோட நிலைமை, அந்த சங்கம் என்னென்ன பண்ணிச்சு எல்லாரும் தெளிவா சொல்லுவாங்க. நீங்க கோயிலுக்கு பின்னாடி போனீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவா சொல்லுவாங்க, கோயிலுக்கு இந்த சைடு வாங்க அந்த சைடு போவாங்க, ஆஃபீஸ் பேர்லாம் போனீங்கன்னா நல்லா கேள்வி கேட்பாங்க. அந்த சங்கம் என்ன பண்ணிச்சு, இப்ப வந்து சங்கம் என்ன பண்ணிச்சுன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கோயில்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா? ஆமா, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்ல. கோயிலுக்கு கட்டியிருக்காங்க. இப்ப கோயிலுக்கு திருவிழா நடத்தும் போதும் ஃபுல்லா அவங்க குடும்பம் தான் முன்னாடி நிக்குது. ஊர் கோயில் மாதிரி பொது கோயில்ன்றாரு. எனக்கு தெரிஞ்சு விசாரிச்ச வரைக்கும் அவங்க அம்மா பேர்ல தான் அந்த கோயில் இப்ப ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றது தகவல் தெரிய வருது. இது எப்படி ஒரு பொது கோயில் சொன்னாரு எனக்கு புரியல. கிருபானந்தர் திருவிழா ஒரு வீடு எரிஞ்சு போச்சு. அந்த சமயத்துல நான் ஊர்ல இல்லை, தலைவர் இருந்தாப்புல போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. திருப்பி வந்து எங்க நிர்வாகிகள்லாம் ஒரு கலந்து ஒரு 11 பேர் இருக்க நிர்வாகத்துல. இந்த 11 பேரும் பேசி ஒரு முடிவு பண்ணி ஒரு 20,000 எங்க சங்கத்து சர்ப்பனா கொடுத்துருக்கோம். இது காரியல் நகர் இருக்கு. இந்த காரியல் நகர்ல வெறும் 17 தெருவு தான். இந்த 17 தெருவுல பள்ளிக்கூடம் இருக்கு, சமுதாய கூடம் இருக்கு, வாழ்வாடி இருக்கு. இப்ப எங்க நகர்ல எடுத்துட்டீங்கன்னா ஒரு வசதியும் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு இங்க ஒரு கிரௌண்ட், அரை கிரௌண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க, 50 கிரௌண்டோ ஒரு கிரௌண்ட் ஒதுக்கி வச்சிருக்காங்க பள்ளிக்கூடத்துக்கு. ஆனா எங்க ஊர்ல 6 கிரௌண்ட் இடம், 98 99ல 6 கிரௌண்ட் இடம் கோயில் பக்கத்துக்குள்ள ஒதுக்கினது, 6 கிரௌண்ட் இடம் ஒதுக்கிருக்காங்க. அந்த 6 கிரௌண்ட் இடத்தையும் காணும். கடைசியில் அவங்க கேட்டகளுக்கு சொன்னாங்க, பள்ளிக்கூடத்துக்கு அவங்க இடம் தேவையில்லை, ஒரு கிரௌண்ட் இருந்தா போதும்னு வச்சிருந்தாங்க. கடைசி அந்த 1 கிரௌண்ட் அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு விட்டுட்டாங்க. இதுதான் அந்த சங்கத்தோட 25 ஆண்டு கால சாதனை. திருப்பி தெரு ஒரு 3 தெரு முட்டு சொன்னாங்க. சமுதாய கூடம் ஏதோ கட்டுறாங்க இல்லையா? இல்ல, எங்க இதுல வந்து கவர்மெண்ட் கக்கூஸ் இருந்துச்சு, அதையும் ஒரு ஆளுக்கு வித்துட்டாங்க. அந்த ஆளு பேரை குறிப்பிட்ட நான் விரும்பல. அது ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு வித்துருக்காங்க. திருப்பி நாங்க சேர்மனை கூப்பிட்டு கவர்மெண்ட் கக்கூஸ் இருக்கு, இது ஏதாவது ஒரு ரேஷன் கடையோ இல்லை ஒரு பால்வாடியோ, எந்த நகருக்கு 36 தெரு இருக்கு. ராஜாநகர் காரியல் நகருக்கு முன்னாடி ராஜாநகர் உருவாச்சு. ஆனா காரியல் நகர் தான் பேர். எங்க கேட்டாலும் பஸ் ஸ்டாண்ட் போனாலும் காரியல் நகர் தான் சொல்றாங்க. எங்க நகர் பேர் தெரியல. அப்ப கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எதுவுமே எங்க ஊர்ல இல்லை. அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஆரம்ப சுகாதார நிலையம் வந்துச்சு. அவர் சொல்லியிருக்காரு, கோவில் வந்து கட்டாயமா நம்ம வசூலிக்கல, கோயிலுக்கு இது வருஷம் அப்படின்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவரு இந்த திருவிழா நடத்தும் போது தெருவுக்கு ஒரு ஆள் நியமிச்சு 1000 ரூபாய் வசூல் பண்ண திரும்பதான்.
கட்டாயப்படுத்தி தான் வாங்கினாங்க. அது எல்லாருக்கும் தெரியுமா? மக்கள்கிட்ட விசாரிங்களா? கட்டாயப்படுத்தி வாங்கினாலும் நீங்க விருப்ப போட்டு கோயிலுக்கு கொடுத்தீங்களான்னு கேளுங்களா? இல்ல அவரு சொல்றது வந்து நாங்க கட்டாயப்படுத்தல, அவங்க விரும்பி கொடுக்குற பணத்தை வச்சுதான் வந்து நாங்க நடத்துறோம். அதுவும் வந்து அந்த பணம் எல்லாம் போதுமானதா கிடையாது, என் கை காசு விட்டே நான் பண்றேன். அது கை காசு என்ன, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா செலவு சொன்னாரு. இப்போ நம்ம ஒரு நிர்வாகம் சரியா பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு கோயில் திருவிழா நடக்குது, டொனேஷன் கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு பிரசாதம், ஒரு 1000 ரூபா டொனேஷன் தேவை, ஒரு 100 ரூபா மதிப்பு ஒரு பை ஒரு தேங்காய் இது மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்தாதான் நம்ம கோயில் திருவிழா காசு வாங்குவாங்க, எதுவும் பண்ண மாட்டோம். ஒரு பிரசாதம் கூட இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தந்தது இல்லை இந்த சங்கத்துல. ஒரு அப்படி இருக்கும்போது டொனேஷன் எப்படி போய் கேட்க முடியாது? ஒரு 4 வருஷம் திருவிழா நடத்தாம இருந்துச்சு அந்த கோயில்ல. திருப்பி நம்ம இப்போ எப்படி பண்ண முடியும்? ஒரு கோயில் நிர்வாகம் பண்றாங்கன்னா நம்ம வீட்டுல என்ன துஷ்டி நடந்தாலும் சரி, அடுத்த நிமிஷம் நிர்வாகம் பண்றது பண்ணி தான் கோயில் திருவிழான்றது கண்டிப்பா நடத்துறது நடத்தி தான் ஆகணும். அது நம்ம வீட்டுல ஒரு இது நடந்து போயிடுச்சுட்டு ஒரு 4 வருஷம் நடத்தாம பண்ணது அது திருப்பி பெற்றுவாங்க பண்ணி அந்த நிர்வாகம் பண்ணது. இப்போ நீங்க அந்த 1000 ரூபாய் சில பேர் கொடுக்கல, அந்த கொடுக்காத இடத்துல சாமி ஊர்வலம் வருது, நிக்கவே நிற்காது. கேட்டா நீ 1000 ரூபாய் கொடுக்க செஞ்சு நீ பேசுற, இந்த மாதிரி கேள்விகள் ஒரு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க.